தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு தெரியும், இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா அறுசுவையும் போடுவாங்க. அறுசுவையும் உன் நாக்கு எப்படி சந்தோஷமா ஏத்துக்குதோ, எல்லா உணர்வுகளையும் உன் மனம் அது மாதிரியே ஏத்துக்கிட்டதுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு கர்மா அற்று போகும். இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல வாசிச்சு ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும் போதே என் மனசுல ஃபிளாஷ் ஆனது, அட நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்போ என் கர்மாவை என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா. உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்கள் என்றால், அதை நீங்க சரியா கையாளலைனாக்க அது உங்களையே அசிங்கப்படுத்தும். அதையே உங்களுக்கு கையாள தெரிந்தால் உங்களுக்கு அதுவே உரமாகும். கர்மாவை எப்படி கையாள தெரியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அமரர்கள். நம்மளை யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எங்கள் அம்மா அப்பா சார். நான் பிறந்ததுலேருந்தே அப்படின்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அவன் தகுதிக்கு என்னவோ அதை செஞ்சான். அவனை வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணான்? வி ஹேவ் so many problems about our parents. பட் உட்காந்து அவங்க ஷூஸில் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1969 75 இல்லை 85 அவங்களால அன்னைக்கு அவங்க அருகதைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். எங்கள் அப்பா அம்மா மட்டும் அப்படி இருந்தால் நீ என்னடா சர்டிஃபிகேட் கொடுக்குற? உங்கள் அப்பா அம்மா காரணம், மதம், கலாச்சாரம், அரசியல், இதெல்லாம் ஒன்று நம்ம காரணம் சொல்கிறோம். இல்லை ஒன்று இப்படி ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, நான் ஏன் அப்படி ஆகலைனாக்கா என்ன இது இந்த பிலீஃப் சார், அது சார், இது சார். இல்லைன்னா இன்னொரு இந்த பக்கம் வந்தாக்கா என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா சார்? நான் அவன் புள்ள. டேய் நீ ஃபஸ்ட்டு தனி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தனியானது. அது எவ்வளோ பெரிய கூட்டத்தோடு இருந்தாலும் அது தனியானது. அது தனியாகத்தான் வரும், தனியாகத்தான் போகும். 4 பேர் வரீங்களா சார், நாளைக்கு கிளம்பலான்னாக்கா எவன் வருவான் நம்ம கூட? அப்போ நம்ம இங்கே தனியாக வந்தோம், தனியாகத்தான் போகிறோம். அப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் ரிலிஜனோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் கல்ச்சரோட எக்ஸ்டென்ஷன், நான் என் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸோட எக்ஸ்டென்ஷன், இந்த எதுவுமே நீ கிடையாது. நீ என்ன நினச்சிக்கிற கற்பிதமா, இதெல்லாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நானும் நினச்சிக்கிற, இது எதுவுமே கிடையாது. நீ என்பது தனி. ஐடியாலஜின்னு ஒன்று கூட நம்ம போவோம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிலாசபியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலிஜனோட போவோம், இல்லை ஒரு கல்ச்சரோட நான் போவேன், இல்லை பயங்கரமாக ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயத்தோட போவேன். இது எல்லாம் நமக்கு பெரிய இட்ஸ் அ ஃப்ரீடம், ஐ ஹாவ் த லிபர்ட்டி டு திங்க் அபவுட் ஆல் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். கடைசியில் ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது இல்லை, நாம் எது நம்மளுடைய சுதந்திரம் என்று நினைத்து ஒன்றை நோக்கி பயணப்பட்டோமோ அதுவே நம்மை கைதியாக்கி உட்கார வச்சு நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுற போது, இதைத்தானா நான் சுதந்திரம்னு நினச்சி இங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தருணம் வரும் பார்த்தீங்களா? அந்த தருணத்திற்கு உங்களை தள்ளி விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிற போதே நீங்கள் கர்மாவை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். வாசனை போக்குகளிலிருந்து புத்திசாலித்தனத்திற்கு பயணிப்பதற்கு பதிலாக, கட்டாயங்களிலிருந்து விழிப்புணர்வுக்கு முன்னேறுவதற்கு பதிலாக நீங்கள் அடிமைப்படுவதற்கு உங்களை பயணப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒடுங்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இந்த ஒடுங்குதல்னா என்னங்க? இஸ் இட் டிப்ரைவேஷன்? எனக்கு நானே இதெல்லாம் கிடையாதுன்னு என்ன தள்ளி வச்சுக்கிறதா? இப்போ உபவாசம் இருக்க சாப்பிடாம, அதுவா? ஃபாஸ்டிங் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிதிங், அதெல்லாம் ஒடுங்குதலான்னா, நீங்கள் இஃப் யூ டிப்ரைவ் யுவர் செல்ஃப் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ஜெனரேட்ஸ் கர்மா. இப்போ நீங்கள் இப்போ நான் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உபவாசம் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு அது ஒரு அனுபவத்தை தரும் இல்லை? எப்போ அது அனுபவத்தை தரும்? நான் உபவாசம் இருக்கேன்னு காலையில் முடிவு பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிற எல்லா கழுதையும் பரோட்டா குருமா சாப்பிடுது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து பாரு, எங்கள் அம்மா இருக்காளே, அவள் என்ன பயங்கர சூப்பர் வில்லி இந்த வீட்டில், நான் என்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு முடிவு பண்ணுறேன், அன்றைக்கி தான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம். அது இல்லை, எனக்கு பிடிச்ச ஐட்டமெல்லாம் இந்த வீட்டில் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட என்னால் உபவாசம் இருக்க முடியுன்ற இந்த மைண்ட் இருக்குல்ல, இதை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் உபவாசம். அப்போ தான் அது என்னன்றதை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு நானே வரித்து கொண்டு அந்த வரிப்பிலிருந்து நான் வெளியே போய் ஊரையே நான் திட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அந்த கர்மா சேரும், ரெண்டாவது இதனால் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதுவும் ஒழிஞ்சு போகும். அப்போ இந்த உபவாசம் தான் எதுக்கு? ஒழுங்காக இலை போட்டு ஃபுல் மீல்ஸ் அடிக்கலாம், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்லாம் இல்லை? அப்போ நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை ஒரு அனுபவமாக, அந்த அனுபவம் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை பரிபூர்ணமாக
நாம உள்வாங்கிக்கிறதுக்கான தெரப்பு நம்ம கிட்ட இருக்கணும். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு லைஃப்ல தேவை. ஒரு புத்தாண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு தெரியும், இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா அறுசுவையும் போடுவாங்க. வேப்பம்பூ வைப்பாங்க, துவர்ப்பு வைப்பாங்க, எல்லாமே. இது எதுக்காகங்க? ஏன்னா ஒரு புத்தாண்டு அன்னைக்கு எதுக்குடா கசப்பும் துவர்ப்பும் வைக்கிறீங்கன்னா, இன்னையிலேருந்து 365 நாள், இந்த 365 நாளில் உனக்கு துவர்ப்பு வரும், வாழ்க்கையில் கசப்பு வரும், இனிப்பு வரும், புளிப்பு வரும், 6 சுவையும் வரும். புளிப்பு பிடிச்ச மாதிரியே கசப்பும் பிடிக்கணும், கசப்பு பிடிச்ச மாதிரியே துவர்ப்பும் பிடிக்கணும், துவர்ப்பு பிடிச்ச மாதிரியே இனிப்பும் குடிக்கணும். 6 சுவையும் உன் நாக்கு எப்படி சந்தோஷமா ஏத்துக்குதோ, எல்லா உணர்வுகளையும் உன் மனம் அது மாதிரியே ஏத்துக்கிட்டதுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு கர்மா அற்று போகும். ஐயோ துன்பம் வந்துருச்சு, ஐயோ இது நிலைக்காம போயிடுச்சேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேருந்து உங்களுடைய கர்மா கண்டினியூ ஆகும். அப்படின்றது தான் அவங்க சொல்ற ஒரு விஷயம். ரொம்ப ப்ரொஃபவுண்டாக எனக்கு தோணுனது, வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், துன்பம். என்ன மாதிரி ஒரு துன்பம் அனுபவிச்சு யாருமே இல்லைன்றான். ஆனால் இந்த 2 வார்த்தையும் ரொம்ப அழகாக டிவைட் பண்ணி சொல்கிறார். ஒன்று, வலி என்பது உடல் சார்ந்தது, துன்பம் என்பது மனம் சார்ந்தது. வலின்றது இருக்குல்ல, அது உங்களால் சில சமயம் ஏற்படாது. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயினால உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியாது. ஆனால் துன்பம் இருக்குல்ல, கட்டாயம் நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுங்களா? இந்த கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு வலி. இது எப்போ எனக்கு துன்பமாக மாறுனா, எனக்கு கை போயிடுச்சு சார்மே, எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் முடிச்சு போட்டேன்னா இது துன்பம். இந்த கை போயிட்டாலும் நான் வாழ்வேன்னு நினச்சா எனக்கு அது இன்பம். உன்னுடைய வலிகளை துன்பமாக மாற்றுவதும் இன்பமாக மாற்றுவதும் நீதானே தவிர உன்னுடைய வலிகள் அல்ல. அப்படின்றத நாம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம். ஒரு ஹோட்டலில் போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு விவாதம் வந்துதான், கோழியிலேருந்து முட்டை வந்துதான், முட்டையிலேருந்து கோழி வந்துதான். ஒரு குரூப் கோழி தான் முதல்ல வந்ததுன்றது, இன்னொரு குரூப் முட்டை தான் வந்தது. ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய், இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறா? என்னடா கேள்வி? கோழிலேருந்து முட்டை வந்துதான், முட்டையிலேருந்து கோழி வந்துதான். அவன் தெளிவாக சொன்னான், டேய் நீ முதல்ல எது ஆர்டர் பண்ணியோ அதான் வரும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இதுவா அதுவான்னு கேட்காம நாம எதை முதல்ல ஆர்டர் பண்றோமோ அதுதான் நம்ம டேபிளுக்கு வரும். ஸோ சாய்ஸஸ் வித் மெனு கார்டு உங்ககிட்ட இருக்கு, சூஸ் பண்ணுங்க, அதை ஆர்டர் பண்ணுங்க, அதுதான் உங்க டேபிளுக்கு வரும். இப்ப செயல் கர்மா தான், செயலின்மை கூட கர்மா தான். ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோப் இருக்கு மேலே, ரைட்டா? இப்போ நம்ம ஏறுறோம், சைக்கிளில் போகிறோம்னு நினச்சிக்கோங்க, நல்லா மிதிச்சாதான் மேலே போக முடியும். மேலே சமத்தளம், இந்த மிதிச்சதை இந்த சைக்கிள் சுற்றும். சைக்கிள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சுற்றும் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக சுற்றினா போதும். இப்போ கீழே போகும்போது நீங்கள் பெடலே பண்ணக்கூடாது. உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னா, ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கணும், பிரேக் பிடிக்க வேணாம். நீங்கள் ஹேண்டில் பாரில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடியினுடைய அந்த இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டியதே இல்லை. க்ளீனாக நீங்கள் உங்கள் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு பெடல் கூட பண்ணாமல் மேலேருந்து சர்றன்னு அது கீழே வரைக்கும் ஒன்று எடுத்து விட்டுரும். இப்போ ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? பெடல் பண்ணீங்க, ஆக்ஷன். மேலே நடக்கும்போது என்ன பண்ணீங்க? பெடல் சுமாராக பண்ணீங்க, ஆக்ஷன். கீழே வரும்போது என்ன பண்ணீங்க? பெடலே பண்ணல. பெடலே பண்ணாத அது ஆக்ஷனா இன்ஆக்ஷனா? இன்ஆக்ஷன் இஸ் தி ஆக்ஷன் தேர். நீங்கள் செயல்படாமல் இருந்ததுதான் நீங்கள் செயல்பட்டது அந்த இடத்துல. அப்ப லைஃப்ல எப்போ பார்த்தாலுமே நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் செயல்பட வேண்டும், சில இடத்தில் நீங்கள் செயல்படாமல் இருப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய செயல். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்ஷன்ல இருக்கணும்னு. அப்ப இதுவும் கர்மா தான், அதுவும் கர்மா தான். எங்க எதை நம்ம செய்யணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நீங்க 50 லட்ச ரூபா வச்சிருந்தீங்க சார், விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒன்று நடந்துருச்சு, திருடிட்டு போயிட்டான், இல்லை பிஸ்னஸில் விட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு 5 வருஷம் அழுதாக்கா அந்த 50 லட்ச ரூபா வரப்போதா? வராது. அப்போ என்ன பண்ணால் வரும் அந்த 50 லட்ச ரூபா? 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா சேவ் பண்ணேன் சார், எண்ணி 5 வருஷம் சார், 1 கோடி ரூபாய் சேர்க்கலன்னு வச்சுக்கோ, நான் யாருன்னு பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா விட்டது பெருசாக இருக்காது, கிடைக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் 50 லட்சம் போச்சே 50 லட்சம் போச்சேன்னா முடிஞ்சுது. அப்போ நேற்றைய துன்பத்தை விலக்குவதும் நேற்றைய துன்பத்திலிருந்து வரும் கர்மாவை விலக்குவதும் இன்றைக்கு நீ எப்படி அதை அணுகப் போகிறாய் என்பதில் இருக்கிறதே தவிர நேற்றைய துன்பத்தை நினைத்துக் கொண்டிருப்பதிலே இல்லை. இது தியரி. பாரதியார் சொல்றார், இத ரொம்ப அழகா சொல்றார். சென்றது இனி மீளாது மூடரே, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து
கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்படிங்கிறான். அப்ப என்ன? நீங்கள் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து இன்று புதிதாய் பிறந்தோம். சார் ஒவ்வொரு நாளும் நினைக்க சார், நேற்று வரைக்கும் நான் யாரோ இல்லடா, இன்னைக்கு நான் புதுசுடா, இன்றைக்கு நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கும் போதுதான் உங்க லைஃப் புதுசா இருக்குமே தவிர, இல்லைன்னா இட் இஸ் பி an extension of your past misery. அப்போ அதுக்கு நாம ரெடியா இருக்கோமான்றது தான் இங்க கேள்வி. நம்ம எல்லாருக்கிட்டையுமே கர்மா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியிலேருந்து இருக்கிற அந்த மொத்த குப்பையும், அதாவது வெட் கார்பேஜ், ட்ரை கார்பேஜ், எல்லா கார்பேஜும் சேர்ந்து ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டையை உங்க பின்னாடி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீ என்ன செய்ய போறன்றது தான் உன் கர்மா எதுன்னு முடிவு பண்ணும். இதை நான் என்னங்க செய்ய போறேன், ரெண்டு ஆக்கலாம். ஐயோயோ என் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி பதட்டமா அந்த குப்பை விளக்கும் போது உங்க மேல அந்த குப்பை படிஞ்சு நீங்களே வந்து அந்த குப்பையோட அழுக்காகலாம். சூப்பரான குப்பை கிடைச்சிருக்கு, வீட்டில் வந்து கொண்டு போய் நோண்டி போட்டு இதை உரமாக்கி செடி நடுறேன் பாருன்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எது நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்களோ அதுவே உங்களுக்கு உரமாக மாறிவிடும். உங்களுடைய துன்பங்களை குப்பை என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை அழுக்குப்படுத்தும். அதை உரம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு உரமாக மாறிவிடும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்க சரியா கையாளலைனாக்க அது உங்களையே அசிங்கப்படுத்தும். அதையே உங்களுக்கு கையாள தெரிந்தால் உங்களுக்கு அதுவே உரமாகும். பாஸ்ட்ல இதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், இதுல இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டேன், நடந்ததை பத்தி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நடக்க போறதை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்பட போறேன், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க உங்களை நகர்த்தி சென்றீர்கள் என்றால் இந்த குப்பையும் உங்களுக்கு உரமாக மாறும். கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம், தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து பறித்து விட்டோம். இந்த உலகில் தெய்வீகத்தை பற்றி பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும். இப்போ கண்ணதாசன் உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அதை நம்புனான் அவன். இனி வரைக்கும் அவன் செத்துட்டானுங்க, இருக்கான்ல. ஏன்? பிகாஸ் he believed it. இந்த மாதிரி பிலீவ் பண்ண ஒருத்தரை அவன் சொன்ன வாசகங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்றால் இந்த கர்மான்ற புத்தகத்தை எடுத்து இது நிறைவு செய்கிறேன்னாக்க இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்னு சொல்றது சரியா இருக்கும். ஏன்னா இதை பற்றி பேசணும்னா நிஜமாம ஒரு 7-8 hours ஆகும். நான் சொன்னது அதுதான், ஒரு ஆளால் பேச முடியாது, இல்லை ஒரு ஆள் 3 இன்டர்வல் விட்டு பேசணும், பழைய படம் மாதிரி. இந்த அளவில் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல வாசித்து ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும் போதே என் மனசில் ஃப்ளாஷ் ஆனது, அட நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்போ? என் கர்மாவை என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா, அவ்வளோதானே. இதை கண்ணதாசன் சொன்னான். கண்ணதாசனுக்கு முன்னால் பாரதி சொன்னான். பாரதி சொன்ன அந்த வாசகங்களை மட்டும் வாசித்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் நிரந்தரமானவன் கண்ணதாசன் சொன்னதை பாரதி வந்து நான் அமரன்னு தொடங்குறேன். சார் என்ன ப்ரொஃபவுண்டாக எழுதியிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு வரியும் இந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பாரதியார் இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னாக்க, புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நம்ம இந்த கர்மான்ற புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பாரதி சொல்கிறான், நான் அமரன், நான் அமரன், எனக்கு சாவு கிடையாது, நாழிகைகள் கழிக, நாட்கள் ஒழிக, பருவங்கள் மாறுக, ஆண்டுகள் செல்க, நான் மாறுபட மாட்டேன், நான் எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பேன், என்றும் உயிர் வாழ்வேன், எப்போதும் சத்தியமாவேன், எப்போதும் கழித்திருப்பேன். யாரு? சோத்துக்கு இல்லாதவன் சொல்றான், எப்போதும் கழித்திருப்பேன். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் எப்போதும் கழித்திருப்பேன், இதையெல்லாம் நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன், இதெல்லாம் உண்மை என்று அறிவேன். அடுத்த வரி சொல்றான் பாருங்க, நான் கடவுள், ஆதலால் சாக மாட்டேன், தெய்வம் என்னுள் எப்போதும் வந்து பொழிந்து கொண்டிருக்கும்படி என்னை திறந்து வைத்திருக்கிறேன். ஏண்டா நீ போன சென்டென்ஸ்ல நான் கடவுள்னு,
அப்புறம் தெய்வம் எப்பொழுதும் வந்து என்னுள் பொழிந்து கொண்டிருக்க என்னை திறந்து வைத்திருக்கிறேன். அடுத்த வரி எழுதுறியே ஏன்னு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி கேட்போம். அடுத்த வரி பாரதி சொல்றான், அதாவது யான் என்னுள் வீழும்படி எப்பொழுதும் திறந்து நிற்கிறேன். ஏன்னா அவன் தானே தெய்வம், நானே எனக்குள்ள விழற மாதிரி நான் என்னை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன். என்னுள்ளே கடவுள் நிரம்பி இருக்கிறான், அதாவது என்னுள் யான் நிரம்பி கிடக்கிறேன். என் நாடியில் அமிர்தம் ததும்பி பாய்கிறது, அதனால் என் ரத்தம் வேகமும் தூய்மையும் உடையதாய் இருக்கிறது. அதனால் என்னுள் வீரியம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் வீரியம் உடையேன், ஜாகிரதை உடையேன், எப்போதும் தொழில் செய்வேன், எப்போதும் காதல் செய்வேன். அதனால் சாதல் இல்லேன். நான் இத்தனை ஆனந்தத்துள் மூழ்கி கிடக்குமாறு என்னே, நான் தேவனாதலால் நான் தீராத இளமை சார்ந்தேன். என்றும் எப்போதும் நித்தியமான கால முழுமையிலும் தீராத மாறாத இளமையுடையும். மூட மனிதர்கள் தீர்காயுள் வேண்டுகின்றனர், நான் அதனை வேண்டேன். ஏனென்றால் இவர்கள் எய்தும் நீண்ட வயது துன்பமாகிறதே அன்றி வேறில்லை. நான் சதா காலம் துன்பமின்றி வாழும் வாழ்க்கையை விரும்புகின்றேன், அதனை நான் எய்திவிட்டேன். தீராத கவலை பொதிந்த சாதாரண மனித வாழ்க்கை சற்று நீடிப்பினால் என்ன பயன் தரும்? நான் கவலையை ஒழித்தேன், ஆதலால் எப்போதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம்னு நான் சொன்னேன்ல, நான் கவலையை விட்டேன், ஆதலால் எப்பொழுதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். கவலையாலும் பயத்தாலும் மரணம் உண்டாகிறது. கவலையும் பயமும் பகைவர், நான் அப்பகைவரை வென்று தீர்த்தேன். ஆதலால் மரணத்தை வென்றேன், நான் அமரன். கர்மாவை எப்படி கையாள தெரியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அமரர்கள். அமரர்களாகும் முயற்சிக்கு இந்த நூலை நீங்கள் வாசிப்பது உங்களுக்கு பெரும்பயனாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.